நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்க கையில நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டோட 10 மடங்கு சாலிடா இருக்கும். உள்ள பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. நீங்க வீக்கெண்டுக்கு வெளியே வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது, பார்ட்டி ஹால் வரப்போகுது, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வரப்போகுது, யோகா மெடிடேஷன் வரப்போகுது. ஏங்க கிளப் ஹவுஸ்ல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இதுக்குள்ள வரப்போகுதுங்க. போட கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லத்தூர் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் டு திருத்தணி போகிற ஆன்வே ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டரில் இல்லத்தூர் அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஃபார்ம் லேண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரா சாண்டல்வுட் ஃபார்ம். இது வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லத்தூரா லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அந்த லேண்டுக்கான அப்ரிசியேஷன் எப்படி ஆகும்னா அதை சரௌண்டிங்ல இருக்கிற டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ன வருது, அதே மாதிரி நியர் ஸ்கூல் காலேஜ் என்ன மாதிரி வருது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அதுக்கான அப்ரிசியேஷன் இருக்கும். ஆனா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க ஆதிரா சாண்டல்வுட் ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி, அதாவது நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்க கையில நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டோட 10 மடங்கு சாலிடா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம உள்ள பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. என்னங்க தங்கத்தை வளர்க்குதான்னு கேட்குறீங்க? ஆமாங்க, உண்மையாவே சொல்றேன். இப்போ தங்க பிரைஸ் எந்த ரேட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியும். அதுக்கு இணையாக அதை விட பல மடங்கு அப்ரிசியேஷன் உள்ள ஒரு சூப்பரான விஷயம் உள்ள இருக்கு. அது என்னன்றத பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா வாங்க வெளியே பார்க்கலாம். நம்ம ஃபார்ம் லேண்டுக்குள்ளே வந்துட்டோங்க. இங்க பாருங்க, ரெண்டு சைடுமே பாருங்களேன் செம்மையா மரங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவு பிராடான ஒரு ரோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு சைட்லையும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எலிஃபென்ட்டுமே செஞ்சு வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த லேண்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன் தங்கத்தை வளர்க்குறாங்கன்னு. சரி வாங்க தங்கத்தை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆதிரா ஃபார்ம்ஸ் உள்ளே வந்துட்டோம். இந்த ஆதிரா ஃபார்ம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 20 ஏக்கர்ல ஃபுல்லி காம்பவுண்ட் வாலோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிராடான ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியம் பாத்தீங்க அப்படின்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே இருக்கு இந்த சைட்டுக்குள்ள. அது மட்டும் இல்லாம அவனி ட்ரீஸ் கூட கொடுத்துருக்காங்க. என்னப்பா ஏதோ ஒன்று காட்டுறேன்னு சொன்னா தங்கம் வளருதுன்னு சொன்னா அதை தானே கேட்குறீங்க? வாங்க அதை போய் பார்க்கலாம். இங்க இருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியுறது எல்லாமே செம்மரம், அதுவும் ஏ கிரேட் செம்மரம் தான் வச்சிருக்காங்க. இதை பத்தி தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இது வந்து எப்படின்னா பணம் காய்க்கும் மரம்னு சொல்லுவாங்க. பணம் காய்க்கிற மரம் யாருக்குமே தெரியாது. ஆனா என் கண்ணுக்கு இங்க இருக்கிற எல்லாமே பணம் காய்க்கிற மரமா தான் தெரியுது. ஏன்னா இதுல இருந்து வர ஒவ்வொரு கிலோ கணக்குமே அந்த அளவுக்கு பிரைஸ் ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டன் 21 லட்சம் ஆவரேஜ் லீஸ்ட் நான் சொல்றேன். அதே ஹைல சொன்னேன் அப்படின்னா 51 லட்சம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்ல. இந்த மாதிரி உங்களுக்கு செம்மரம் கொடுத்து அதுக்கான ஒரு லேண்டையுமே உங்களுக்கு கொடுத்து ஒரு பட்ஜெட்ல கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஒரு செம்மரம் வளர்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான உங்க பட்டாள முதற்கொண்டு எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்க வளர்க்க முடியும். ஆனா இங்க வாங்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுமே தேவையில்லை, எல்லாமே இவங்களே பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செம்மரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷம் ஆன செம்மரங்கள் பாத்துக்குங்க. இது வந்து 15 வருஷத்துல 250 கிலோ வரைக்கும் வளரும். 250 கிலோ நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லேண்ட்ல வந்து இப்போ நீங்க மினிமம் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நீங்க வந்து இங்க வாங்கிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு 16 செம்மரங்கள் வரும். அது வந்து 16 சொல்லுது, கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். ஆவரேஜா நான் சொல்றது 16 வரும். சரிங்களா? அதை கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு வந்து நீங்க கவுண்ட் பண்ணி 250 கிலோ இருக்கு அப்படின்னா 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 டன் வரும். ஸோ 4 டன்னுனா 4 டன் இன்ட்டு அந்த ஆவரேஜ் நான் லீஸ்ட் பிரைஸ் சொன்னேன்ல 21 லட்சம், அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளவு வருதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் தான் இது. அது மட்டும் இல்லாம செம்மரத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, செம்மரம் வளர்க்குறதுனா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுல வந்து முக்கியம் பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி தான் முக்கியம். எல்லாத்துக்குமே பக்காவான ஒரு ஆர்ச் கொடுத்து ஃபுல்லி காம்பவுண்ட் கொடுத்து சிசிடிவி முதற்கொண்டு எல்லாம் கொடுத்து இந்த மரம் நல்லா வரணுன்றதுக்காக சொட்டு நீர் பாசனம் கூட வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே, அதாவது நீங்க வர்றீங்க, காசை கொடுக்குறீங்க, உங்களுக்கான இடத்த வாங்குறீங்க, மரத்தை பாக்குறீங்க, ஒரு 10 வருஷம் வெயிட் பண்றீங்க, அதோட வந்து ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் தான் இது. சரிங்க, நீங்க செம்மரம் வளர்த்துருக்கீங்க, ஓகே, ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ணி நான் வெட்டிடுறேன், பேமெண்ட்லாம் வந்துருச்சு, ஓகே. அப்போ எனக்கு மரத்துக்கு மட்டும்தான் இன்கம் வருமானு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. கீழே இருக்கு பாத்தீங்களா இடத்துக்குமே, ஏன்னா 10 வருஷம்ன்ற போது அதுக்கான லேண்டுக்கான அப்ரிசியேஷனுமே வேற லெவல்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மண்ணுல இருந்து காசு வந்துடும், இங்க நிக்கிற செம்மரத்துல இருந்து காசு வந்துடும். ஸோ வந்து இதேதான் சொல்லுவாங்க ஒரே கல்ல 2 மாங்கான. அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்ரிசியேஷனோட இருக்கு இந்த ஃபார்ம் லேண்டு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபார்ம் லேண்டுனா என்னென்ன இருக்கும்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்ச் கொடுத்துருப்பாங்க, சிசிடிவி செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி என்னன்னா நீங்க இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வீக்கெண்டுக்கு வெளியே வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் லேண்ட் நீங்க இங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்கே வரலாங்க. உங்க வீக்கெண்டை வந்து வேற லெவலில் ஒரு சந்தோஷமா யூஸ்ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது,
பார்ட்டி ஹால் வரப்போகுது, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வரப்போகுது, யோகா மெடிடேஷன் வரப்போகுது. ஏங்க கிளப் ஹவுஸ்ல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இதுக்குள்ள வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம டர்ஃபோட கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷமோ 30 வருஷமோ எல்லா வருஷத்துலயுமே உங்களுக்கான வீக்கெண்ட்ல ஒரு சூப்பரான இடம் இருக்கு அப்படின்னா உங்களோட இடத்தையும் நீங்க சொல்லிக்கலாம். அதுதான் நம்ம ஆதிரா சாண்டல்வுட் ஃபார்ம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்ம் லேண்டுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஹவுஸ் கூட ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ரெசார்ட் கட்ட நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா கட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மரத்துக்கும் சரி, இடத்துக்கும் சரி, ரெசார்ட்டுக்கும் சரி, எல்லாத்துலேருந்தே ஒரு இன்கம் வரும். ஸோ இந்த மாதிரி இன்கம் எல்லாமே வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து ஒரு இடத்துல போறோம் அப்படின்னா இடத்துக்கு மட்டும் தான் ஃபியூச்சர்ல அந்த வெல் டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்னா தான் ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் இருக்கும். இங்க வந்து அப்ரிசியேஷனே தேவையே கிடையாது. பக்கத்துல என்னப்பா டெவலப்மெண்ட் வருது அந்த இதெல்லாம் யாரும் பார்க்கவே போறது இல்லை. ஏன்னா உள்ள இருக்கிறது ஒருத்தான ஒரு பொக்கிஷமே இருக்கும்போது என்னங்க கவலை. நீங்க வாங்குற லேண்ட்ல 16 செம்மரம் வரும்னு சொல்லியிருந்தேன் ஆவரேஜா. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்க போற லேண்ட்ல 70% செம்மரம் வரும். மீத 30% பாத்தீங்க அப்படின்னா சீசன் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இது வரும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கொய்யா, லெமன், மாமரம், சீதா மரம், இந்த மாதிரி சீசன்ல வளரக்கூடிய அனைத்துமே இவங்க வந்து உங்களோட லேண்ட்ல பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க ஆதிராஸ் ஃபார்ம்ல ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 16 செம்மரத்துக்கு மினிமம் 16 செம்மரத்துக்கு உங்களை வந்து ஓனர் ஆக்கிறாங்க. அப்படின்னா இங்க வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னங்க பேர் ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோலாம் இல்லைங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் 550 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க பெர் ஸ்கொயர் ஃபீட். சதுரடி 550க்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 550 ரூபான்றது வேற லெவல்ல ஒரு கம்மியான பிரைஸா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து 10 மடங்கு தாராளமா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட்ல நீங்க வந்து லேண்ட் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன் நம்பருக்கு கொடுத்துருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்க. இந்த மாதிரி செம்மரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீர்ப்பாசனங்களோட பைப் லைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 அடியில ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 20 ஏக்கருமே கரெக்டா ஒரே லைனா தான் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இந்த சைட்ல இருந்து இந்த கிராஸ் பார்த்தாலுமே அது கூட அப்படியே ஒரே லைனா தாங்க இருக்கும். அப்படி வந்து ஒரு சூப்பரான பிளானிங்கோட வெல் பிளானோட சூப்பரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்களேன் ஒரே மாதிரி தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 அடி எது கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரா வந்து நம்ம சொன்ன மாதிரி 250 கிலோ வளரப்போகுது அப்படின்னா அதுக்கான இடம் ஸ்பேஸ் இருந்தால் தான் வளரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பக்காவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் ஃப்ரூட்ஸ் சொல்லியிருப்பேன். அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 அடியில இருந்து 25 அடி வரைக்குமே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு மாமரமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 25 அடி இடம் விட்டு பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கண்டு வச்சதுல இருந்து அது வளரக்கூடிய நாட்கள் வரைக்குமே என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வெல் பிளானா ப்ரிப்பேரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் யார் கார்டனிங் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சைட்ல உங்களுக்கு லேண்ட் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் பட்ஜெட்ல வெறும் சதுரடி 550 கொடுக்குறாங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸ்க்ரீனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்க. இப்போ நம்ம சைட்டுக்குள்ள தான் இருக்கோம். இந்த சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்விம்மிங் பூல் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் சரௌண்டிங்ல எல்லாருமே படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வெயிலுக்காக. ஸோ அந்த மாதிரி இது இடமுமே இங்கே கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா டெக்குமே இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி சைட்டுக்குள்ளே எல்லாமே நீங்கள் வீக்கெண்டில் வர்றீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமாக வந்துட்டு சந்தோஷமாக போகிற மாதிரி அனைத்து ஃபெசிலிட்டியுமே இந்த சைட்டுக்குள்ளே வந்திருக்கு. செம்மரங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சீசன் ஃப்ரூட்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுத்து ப்ரைஸிங்லையுமே ஒரு சூப்பரான ப்ரைஸிங் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இங்கே வளர்கிற எல்லா செம்மரங்களுமே கார்டனிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா செம்மரங்கள் எப்படி வளரும், அதுக்கு என்னென்ன தேவைகள் என்ன அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு பக்காவா ப்ராப்பரா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான ஃபார்ம் லேண்டை இமிடியேட்டா புக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து லேண்ட் வாங்கிட்டேன், செம்மரங்களோட வாங்கிட்டேன், ஆனா அதை மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுவான்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க வாங்கல இருந்து 1 இயருக்கு ஆனா மெயின்டெனன்ஸ் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா மெயின்டெனன்ஸும் பக்காவா பண்ணி கொடுத்து உங்களுக்கான மரத்தை அவங்க வளர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்டை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஃபார்ம் லேண்டை நம்ம தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் காய்க்கிற மரம் எங்கேயுமே இருக்காது, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்க. ஃபார்ம் லேண்ட்னா என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இவங்க பக்கா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்விம்மிங் பூல் பண்ணியிருக்காங்க, யோகா டெக் பண்ணியிருக்காங்க, டர்ஃப் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் ஒரு வீக்கெண்டில் வர்றீங்க அப்படின்னா சந்தோஷமாக வந்துட்டு சந்தோஷமாக போகிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு குடும்பமாக வர்றீங்க, உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி ஏதோ நடக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு பார்ட்டி காலமே உள்ளே இருக்குங்க. இங்கே உங்களுக்கான ஒரு இடத்த புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே
வெளியே வந்து உங்களோட சுப நிகழ்ச்சியை நடத்த தேவையில்லைங்க. ஏன்னா இங்கே ஒரு பார்ட்டி ஹால் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ஒரு சூப்பராக வந்து அமைதியாக பக்காவாக பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்கள்.